ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் நம்ம பாலிட்டி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாக பிரித்தோம். ஒன்று என்ன பார்த்தோம், க்ரௌன் ரூல்னால் என்னென்னு பார்த்தோம். இன்னொன்று கம்பெனி ரூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் கம்பெனி ரூலுக்கு கீழே சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்லாம் பற்றி தான் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரௌன் ரூலுக்கு கீழே வர ஆக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு க்ரௌன் ரூலில் அங்கே ஒரு 8 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இங்கே மெயினாக ஒரு 7 ஆக்ட் இருக்கும். ஓகேவா? அது ஃபஸ்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா, 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக சிப்பாய் முட்டினி. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு எதை சொல்லுவோம்னா, சிப்பாய் முட்டினி சொல்லுவோம், சிப்பாய் கழகத்தை சொல்லுவோம். இப்போ இந்த 1857 கொண்டு வந்த சில ஆக்ட்ஸ், அப்புறம் 1861, அப்புறம் 1892, அதுக்கப்புறம் 1909, நெக்ஸ்ட்டு 1919, 1935, 1947 அப்படின்னு மொத்தம் 7 ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரூல்ஸாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1858 படி பார்க்க போகிறோம். இந்த 1858 என்னன்னு சொல்லுவோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் ஒரு 4 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்கள வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. ஆக்சுவலி நம்ம கம்பெனி ரூல் இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு 1773 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதில் என்ன பண்ணாங்கன்னா, நார்மலாக ஒரு ப்ராவின்சஸ், பாம்பே, மெட்ராஸ், பெங்கால், அதுக்கு கீழே இருந்தவங்களாம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாம்பேன்னு பெங்கால்னு கொண்டு வந்து பெங்காலுக்கு கீழே பாம்பேவையும் சென்னையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கண்ட்ரோல் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாற்றினாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னா, கம்பெனி ரூலில் பண்ணாங்க. இப்போது இந்த க்ரௌன் ரூல் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. எப்போது 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டில். அதில் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னா, லார்ட் கன்னிங் அவர் தான். ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம், நார்மலாக பிட் இந்தியா ஆக்டில் டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த டபுள் கவர்மெண்ட்டில் என்னென்னா, 2 குரூப் கிரியேட் பண்ணி, 2 அமைப்பு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி, ஒன்று போர்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னாங்க, இன்னொன்று கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சு 2 மூலயமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் டபுள் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. அந்த டபுள் கவர்மெண்ட்டை இங்கே முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்தது தேர்டு ஒன் என்ன அப்படின்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனையும் நார்மலாக இந்த ரெவன்யூ, கமர்ஷியல் அஃபேர்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸையும் 2ஆக பிரித்து, அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு அவங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த செக்ரட்டரி யார் அப்படின்னா, இங்கிலாண்டில் பிரிட்டிஷ் கேபினெட்டில் இருக்கிற மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு பதவிக்கு கொண்டு வருவாங்க. இது தேர்ட் ரூல். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கவுன்சில் இது பண்ணாங்க. வைஸ்ராய்க்கு கீழே ஒரு கவுன்சில் கொண்டு வந்தாங்க. அந்த கவுன்சிலில் மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 15 மெம்பர்ஸ் தான் வைஸ்ராய்க்கு ஒரு அட்வைசரி பாடி அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வைஸ்ராய் யார் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸோட சேர்மன் யார் அப்படின்னா இந்த வைஸ்ராய் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா 1858 பார்த்தோம். நார்மலாக கம்பெனி ரூல் அப்போது சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நம்ம இந்தியன்ஸ்க்கு நிறையா பிடிக்காமல் இருக்கும். அப்படி பிடிக்காமல் இருக்கப்போ தான் ஒரு கழகங்களாக வரும். அப்படி வந்தப்போ அந்த கழகத்தினால உருவானது தான் இந்த க்ரௌன் ரூல். அது என்ன கழகம்னா, சிப்பாய் முட்டினி கழகம். அதனால தான் இந்த க்ரௌன் ரூல். க்ரௌன் ரூலில் ஃபஸ்ட்டு ஆக்ட் என்ன அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க. நெக்ஸ்ட் டபுள் கவர்மெண்ட்டை எண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவாக கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் அவங்களுக்கு கீழே ஒரு கவுன்சில் வச்சு அதில் 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த 15 மெம்பரும் அஃபீஷியல் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா, இங்கிலாண்டில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கேபினட்டோட மெம்பர்ஸாக இருக்கிறவங்க தான் இங்கே செக்ரட்டரி ஸ்டேட் ஃபார் இந்தியாவை மாற்றினாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆக்ட். செகண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஓகேவா? இந்த 1857, அதாவது 1857 ரிவால்ட்னாலே நம்ம சிப்பாய் மூட்டினே தான் சொல்லியிருக்காங்க. இந்த 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் கம்பெனிக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சிச்சு. என்னென்னா, இங்கேருந்து நம்ம கரெக்டாக ஆட்சி பண்ணணும், நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்தியன்ஸை கோஆப்ரேட் பண்ண வைக்கணும், பிரிட்டிஷ்க்கு கீழே இந்தியனை கோஆப்ரேட் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு எதெல்லாம் கேட்குறாங்களோ அதில் ஓரளவு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? இது பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட்ஸ் தான் ஒரு 3 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்தியனோட கோஆப்ரேஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால கொண்டு வந்த ஒரு 3 ஆக்ட்ஸ் என்னென்னா, 1861, 1892 ஒரு ஆக்டு, அதுக்கப்புறம் 1909 ஆக்ட். இதில் ஃபஸ்ட் நம்ம 1861 வந்த ஆக்ட் பற்றி பார்க்கலாம்.
ஓகேவா. இதான் 1861. இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம பாலிட்டின்னு வச்சாலே நம்ம 3 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து ஜுடிஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ்னா யாருன்னா அவங்க தான் வந்து லாவை க்ரியேட் பண்ணுறவங்க. ஏதாவது ஒரு இது பாஸ் பண்ணி பில்லுன்னு சொல்லுவாங்கள்ல நார்மலாக. இப்போ நம்ம சட்டமேதை மசோதா அப்படிலாம் கூட சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறது யாருன்னா லெஜிஸ்லேட்டிவ். இவங்க உருவாக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு அனுப்புவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரவங்கள தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்படி கொண்டு வந்த சட்டத்தில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது திருத்துறது யார் அப்படின்னா அவங்க தான் வந்து ஜுடிஷரி. ஓகேவா. இந்த பாலிட்டியில் மொத்தம் 3 மெயின் டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து ஜுடிஷரி. ஓகேவா. இப்போது நார்மலாக வந்து இந்த லா மேக்கிங் ப்ராசஸில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு லா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பிரிட்டிஷ்காரன் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதுக்கான லாவெல்லாம் போட்டுட்டு வச்சுருப்பான். அப்படி போடுறப்ப ஏதாவது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லாததாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பெரிய கலகம் வெடிக்கும். இது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸையும் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி 1861 ஃபஸ்ட்டு சொன்னான். ஓகேவா. அப்படி சொன்னதுனால அப்போ இருந்த வைஸ்ராய் வந்து 3 இந்தியன்ஸ் வந்து நாமினேட் பண்ணாங்க. அப்படி நாமினேட் பண்ணவங்க நார்மலாக வந்து வைஸ்ராய்க்கு கீழே ஒரு கவுன்சில் இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா. அந்த கவுன்சிலில் மொத்தம் எப்படி இருப்பாங்க, 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 15 மெம்பர்ஸுமே அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து இந்தியன்ஸும் இந்த லா மேக்கிங் ப்ராசஸில் வந்து இருக்கலாம். அதில் வந்து 3 இந்தியன்ஸை வந்து வைஸ்ராய் நாமினேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா. அப்போ இருந்த வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கன்னிங் தான். ஓகேவா. இந்த லார்ட் கன்னிங் வந்து மொத்தம் 3 இந்தியன்ஸை வந்து வைஸ்ராயாக அந்த கவுன்சிலோட மெம்பர்ஸாக வந்து நாமினேட் பண்ணார். யாருன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ். இவங்க 3 பேரையும் வந்து இந்த 3 இந்தியன்ஸையும் லா மேக்கிங் ப்ராசஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லார்ட் கன்னிங் அப்பாயிண்ட் பண்ணார். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷன். நார்மலாக வந்து இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராவின்சஸ்க்கும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்தது. பாம்பே, பெங்கால், சென்னை 3மே இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிட் இந்தியா ஆக்ட் படி டபுள் கவர்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பெங்காலுக்கு கீழே வந்து பாம்பேவும் மெட்ராஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 1833 போட்ட சட்டப்படி என்னென்னா இந்த பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கும் கொடுத்த எல்லா பவரையும் வாங்கிக்கிட்டு எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்கணும், தனித்தனியாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கம்பெனி ரூலில் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்படி வாங்கினதுனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால கம்பெனி என்ன பண்ணுச்சு, கிரவுன் ரூல் என்ன பண்ணாங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ்னு ஒன்று கிடையாது, சென்ட்ரலைசேஷன் கிடையாது, அவங்கவுங்க ப்ராவின்சஸ்க்கு கீழே அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சென்ட்ரலைசேஷனை வந்து இவங்க உடச்சிட்டாங்க. இது ரெண்டாவது. அதுபடி பார்த்தா அந்த பாம்பேக்கும் மெட்ராஸ் கிட்டேருந்தும் வாங்கினவங்க லெஜிஸ்லேட்டிவ்னா என்னென்னு சொன்னால் சட்டத்தை வந்து உருவாக்குற பவர். அந்த சட்டம் மேக்கிங் ஆஃப் லான்னு கூட சொல்லலாம். இந்த பவரை திரும்ப அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டாவது ஒன். மூணாவது என்ன அப்படின்னா நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கிட்டேருந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து பிடுங்கிட்டதுனால அங்கேன்னு தனியாக கவுன்சில் இல்லாமல் இருந்தது. ஓவரால் ஆல் இந்தியா லெவலில் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. இப்போ தான் அந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்களா. டீசென்ட்ரலைஸ் பண்ணதுனால அந்தந்த ப்ராவின்சஸில் புதுசாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எங்கெங்கன்னா பெங்காலில் வந்து 1862லேயும், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸில் 1886லேயும், பஞ்சாபில் 1892லேயும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா இந்த லார்ட் கன்னிங் பிரபு இருக்கார்ல, இவர் வந்து வைஸ்ராய் இருந்திருக்கார். அவர் இருக்கப்போ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து 1859 கொண்டு வந்தாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்னென்னா இந்த கவுன்சிலில் இருக்காங்களா, வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கிற 15 மெம்பர்ஸ் வந்து ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்சார்ஜாக இருந்துக்கலாம். அந்த இன்சார்ஜாக இருந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சில ஆர்டர்ஸ் அந்த லா அண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாங்கன்னா அதில் இருக்கிற இஷ்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறது, இல்லை அந்த லா ஆர்டரில் வந்து ஏதாவது பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த மெம்பர்ஸ் தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், லார்ட் கன்னிங் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு ஒரு கொண்டு வந்தார். இது எதுக்கு கீழே வந்ததுன்னா 1861 ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தது தான் அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். எப்போ இதை நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா 1859. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நார்மலாக அப்போது நம்ம இந்தியாவில் வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போயுமே அப்படி தான் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு மெம்பர் வந்து 1 ஆர் அதுக்கு மேலே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா லார்ட் கன்னிங் 1859 கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா
இப்போ வந்து ஏதாவது நாட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நார்மலாக வந்து வைஸ்ராய் வந்து கிரியேட் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஒரு சட்டத்தை வந்து போடுவார். அந்த சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த கவுன்சில் வந்து அதை அப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நடைமுறை கொண்டு வந்துடுவாங்க. இதான் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அவங்கக்கிட்ட சில கருத்துக்களை கேட்காம இவரே வந்து டைரெக்டாக ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து போடலாம். அது எப்போனா எமர்ஜென்சியில் மட்டும்தான். இதுதான் அவசர காலம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதுல சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் வந்து எத்தனை மாதத்துக்கு மட்டும்தான் வந்து வேலிட்னா 6 monthsக்கு மட்டும்தான் வந்து இது வேலிடாக இருக்கும். ஓகேவா? இது வந்து 5th ஒன் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் 3 ஆக்ட் சொன்னேன். இந்தியனோட கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக 3 வருஷத்துக்கு வந்து ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து 1861 அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 1892 இதில் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் வேணுங்கிறதுக்காக 15 மெம்பர்ஸ் இல்லாமல் இன்னும் சில இந்தியன்ஸை வந்து கவுன்சிலில் வந்து ஆட் பண்ணாங்க லா மேக்கிங் ப்ராசஸ்க்காக. அந்த மெம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது எங்கன்னா நார்மலாக சென்ட்ரலில் மட்டும் கிடையாது, ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையுமே வந்து நம்பர் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததில்ல, அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஒரு லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரப்போ அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறப்போ அதில் சில கொஷின்ஸ் ஏதாவது தப்பு இருந்தால் அந்த கொஷின்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது 2வது ஒன். 3வது என்னென்னா நாமினேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் சரி ப்ரொவின்ஷியல் லெவலில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வர ஆள் தான் வந்து மெம்பராக இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷோட கேபினெட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து செக்ரட்டரி ஸ்டேட் ஃபார் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த கவுன்சில்ஸ்க்கும் மெம்பர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை வந்து இப்போ நாமினேஷன் பேசிஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. யார் வந்து நாமினேட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் இருக்கிற கவுன்சிலுக்கு வந்து வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவார். அவர் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கேட்டு நாமினேட் பண்ணுவார்னா ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இல்லை, ப்ராவின்சஸ் லெவலில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும்ல அந்த மெம்பர்ஸ் வந்து சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கேட்டோம். அதுக்கப்புறம் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து காமர்ஸ்க்காக இருக்கிற ஒரு கழகம் மாதிரி சொல்லிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க ரெக்கமெண்டேஷன் இந்த 2 பேரோட ரெக்கமெண்டேஷனை கேட்டு வைஸ்ராய் வந்து நாமினேட் பண்ணுவார். இது எங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். அதே மாதிரி ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து யார் நாமினேட் பண்ணுவார்னா கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். இந்த நாமினேட் பண்ணுற பர்சன்ஸ்லாம் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அசோசியேஷன்ஸ், ஜமீன்தாஸ், அதுக்கப்புறம் இங்கே எப்படி நம்ம பெங்கால் சேம்பரில் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே ப்ராவின்சஸ்க்குன்னு சில காமர்ஸ்க்கான சேம்பர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகேவா? இது 3வது பாயிண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற 1892 வந்து நான் அஃபிஷியல்ஸ் மெம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் லெவல்லையும் சரி ப்ராவின்ஷியல் லெவல்லையும் சரி அஃபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் வந்து இதுக்கு முன்னாடி 15 இருந்துச்சு. 15லேருந்து அதுக்கப்புறம் 16 மாற்றுறாங்க. 16லேருந்து 60 வரைக்கும் இந்த அஃபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது ப்ராவின்ஷியல் லெவல்லையும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து யூனிஃபார்மாக இல்லை. இந்த வருஷம் வந்து ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் ஆக்குனாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 30 பேர் ஆக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, கிராஜுவலாக இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கவுன்சில்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது 2nd பாயிண்ட். 3rd பாயிண்ட் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இதுக்கு முன்னாடி வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தான் வந்து இந்தியன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொண்டு வந்தோம். இப்போ வந்து இந்த 1909 ஆக்ட் படி பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்லையும் வந்து இந்தியன்ஸை வந்து அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? நான் நார்மலாக சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்னா லாவை மேக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லாவை மேக் பண்ணுறதுல நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. அதில் தான் லார்ட் கன்னிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மெம்பர்ஸை வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ஆட் பண்ணார். அதுக்கடுத்தது 1892 அவங்களோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 1909 அஃபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலோட டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸை வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வரவங்க தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட அசோசியேட் ஆக்குனாங்க. அவர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிற ஒருத்தவர். இவர் தான் வந்து லா மெம்பர் ஆஃப் இந்தியா
அதிகாரியாவையும் இவரை வந்து நியமித்தாங்க. ஓகேவா, இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து பெங்கால் பார்ட்டிஷன் ஒரு பார்ட்டிஷன் நடக்கும். இந்த பார்ட்டிஷனில் வந்து என்ன பண்ணுவார்னா லார்ட் கன்னிங் வந்து ரெண்டாக பிரிச்சிருவார். ஹிந்துஸ் எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு பெங்காலாகவும் ஈஸ்ட் பெங்காலாகவும், முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறதுலையே ஒரு வெஸ்ட் பெங்காலாகவும் வந்துடும். இதுக்கு நடுவில் வந்து காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும். இந்த கட்சியிலையும் வந்து முஸ்லீம்ஸ்க்கும் நார்மல் ஹிந்துஸ்க்கும் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹிந்துஸ் தனியாக முஸ்லீம்ஸ் தனியாக வந்து முஸ்லீம் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரஸ் வந்து மோஸ்ட்லி ஹிந்துஸ் உள்ளதாக தான் இருக்கும். இப்படி இருக்கப்போ இந்த முஸ்லீம் லீகில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ இருக்கிற வைஸ்ராய் கிட்ட எங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு தொகுதி கொடுக்கணும். அந்த தொகுதியில் எப்படின்னா போட்டி போடுறவங்களும் வந்து முஸ்லீமாக தான் இருப்பாங்க. அதில் வந்து ஓட்டு போடுறவங்களும் கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. லார்ட் மின்டோ வந்து என்ன பண்ணுவார்னா அதை வந்து கொடுத்துருவார். நான் நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து உங்களுக்கு கம்யூனல் எலக்ட்ரேட் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி லார்ட் மின்டோ வந்து எந்த ஆக்ட் படி கொடுப்பாருனா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அதில் வந்து கொடுப்பாரு. இப்படி இதை கொடுத்தது வந்து யாருன்னா லார்ட் மின்டோவா. அதனால லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிரசிடென்சி கார்பரேஷன், அதுக்கப்புறம் காமர்ஸோட சேம்பர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஜமீன்தாஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அதுதான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து ஒன்றுத்துக்கும் சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டு நீங்களாம் இதுக்கெல்லாம் இன்சார்ஜ்ப்பா அப்படின்னு பிரித்து விட்டாங்க. இது வந்து 5th ஃபீச்சராக இருந்துச்சு. ஓகேவா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அட் 1909 மொத்தம் 5 ஃபீச்சர் பார்த்தோம். அஃபிஷியல் மெம்பர்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் லார்ட் மின்டோ கொண்டு வந்ததுனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இது வரைக்கும் தனித்தனியாக இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்றா இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கு தனித்தனியாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இதில் நான் கிராஜுவலாக வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. நார்மலாக ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா என்னென்னா காங்கிரஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம காந்திஜியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அவங்க சுயாட்சி முறை வேணும், செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. செல்ஃப் கவர்மெண்ட்னா சில டெரிட்டரிஸ் கொடுத்துருங்க, அதை நாங்களே வந்து ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இதை வந்து 1919 வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு நடைமுறைக்கு வந்த வருஷம் எதுன்னா 1919 சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் வந்து 1919. அது எப்போ வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1921 வந்து வந்துச்சு. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாண்டெகு கெம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டெகு கெம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 1909 இருக்கிறது வந்து மின்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மின்டோங்கிறவர் யார் அப்படின்னா அப்போ இருந்த செக்ரட்டரி. மார்லிங்கிறவர் வந்து யாருன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் சரி இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனும் சரி இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இது வந்து மின்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 1919 வந்து மாண்டெகு கெம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வாங்க. இந்த மாண்டெகு தான் யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் இந்தியா. கெம்ஸ்ஃபோர்ட்டுங்கிறவர் வந்து அப்போ இருந்த வைஸ்ராய். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படிங்கிறத கொண்டு வரலாம். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் தனியாக ப்ராவின்சஸ்க்கு தனியாக 2 பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட்ஸ்னால் இங்கே டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். சென்ட்ரல் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கும், ஸ்டேட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கும். சென்ட்ரலுக்கு தேவையானதை வந்து அவங்களே லாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டுக்கு தேவையானதை வந்து அவங்க லாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. சப்ஜெக்ட்ஸை வந்து சென்ட்ரல் பேஸ் பண்ணியும் ப்ராவின்ஷியல்ஸ் பிரேக் பண்ணியும், சப்ஜெக்ட்ஸ்னால் இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் பேஸ் பண்ணி ப்ரொவின்ஷியல் லெவலில் வந்து பிரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான லாஸை வந்து அவங்களே மேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்தாலும் கவர்மெண்ட்டுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அது வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே வரும். செகண்ட் என்னென்னா இந்த ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்னு சொன்னால அதாவது ப்ராவின்ஷியல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். இதை வந்து 2 பிரித்தாங்க. ஒன்று வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபர்டு, இன்னொன்று வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா என்னென்னா
கவர்னரும் மினிஸ்டரும் வந்து அந்த லாக்கு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் கீழே இருக்கிறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா கவர்னரும் மினிஸ்டரும். அவங்க யாரோட டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அந்த ஒரு கைடன்ஸோட கவர்னரும் மினிஸ்டரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னா என்னென்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்களாவே கவர்னரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சேர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் சேர்ந்து பார்த்துக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? நார்மலாக ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக பிரித்தாங்க. ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸை இன்னொன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு சொன்னேன். ட்ரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்னா கவர்னருக்கு கீழேயும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு கீழேயும் வரும். ரிசர்வ்னா கவர்னருக்கு கீழேயும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு கீழேயும் வர்றது தான் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டியூயல் ஸ்கீமு, அப்படிலாம் வந்து டியூயல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டயார்கி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ வந்ததுன்னா மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் தான் வந்து இந்த இரட்டை ஆட்சி முறைன்னு கூட இதை சொல்லலாம். ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து சுயாட்சி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாரு. இந்த இரட்டை ஆட்சிக்கு பின்னாடி கூட ஒரு சதி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே நான் ஆட்சி பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்களா, இவங்கள்ட்ட ஃபுல்லாக கொடுக்க முடியாது. எதெல்லாம் வந்து மெயின் விஷயமோ அதெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு கீழே, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழேயும் சும்மா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ப்ராவின்சஸ்க்கு கீழேயும் கொண்டு வந்துடுவாங்க. இதனாலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஹிஸ்ட்ரியோட ஃபைனல் பார்ட், அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து படிக்கிறது எல்லாமே அப்படியே பாலிட்டியில் வரும். இது படித்தா அப்படியே அதே படிக்கிற மாதிரி. நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இது பண்ணலாம். மிண்டோ மார்லியில் தான் வந்து டயார்கி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? டுவெல் கவர்மெண்ட்னு சொல்லலாம். இன்னொன்று டயார்கி கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது படி தான் வந்து பைகேமரலிசம் அப்படின்னு வந்துச்சு. பைகேமரலிசம் அப்படிலாம் அது வந்து இன்னொன்று வந்து டைரக்ட் எலெக்ஷன் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த பைகேமரலிசம்னா என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சென்ட்ரல் லெவலில் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து 2 ஹவுஸாக பிரித்தாங்க. அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், மேலவை கீழவை அப்படின்னு 2ஆக பிரித்தாங்க. ஓகேவா? இந்த மேலவையில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த லோயர் ஹவுஸ்லலாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இருக்கிற ஸ்டேட்டில் கூட இந்த 2 அவைகள் இருக்கிற நிறைய ஸ்டேட் வந்து இந்தியாவில் இருக்குது. அதை இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்ததை பேஸ் பண்ணி தான் வந்து இதையுமே கொண்டு வந்துடுவாங்க. நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் வந்து அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா வந்து லோயர் ஹவுஸ். நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸை தான் வந்து நம்ம எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்எல்ஏஸ்லாம் இருக்கிறது தான் வந்து நம்ம லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். சில ஸ்டேட்ஸில் வந்து டயார்கி மெத்தடு, பைகேமரல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போது நான் சொல்லிகிட்ருக்கேன், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பைகேமரல் கிடையாது. நம்மளுக்கு அப்பர் ஹவுஸ்னு ஒன்று கிடையாது, லோவர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே. அப்போ வந்து கொண்டு அந்த ப்ராவின்சஸ் லெவலில் டயார்கின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஹவுஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியன் வைஸ்ராய் கவுன்சில் இருக்காங்கல்ல, இந்தியன் வைஸ்ராய் கவுன்சிலில் வந்து மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவருக்கு கீழே டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே. அதில் இருக்கிற 6 பேரில் 3 பேர் வந்து இந்தியனாக இருக்கிறதுக்கு வந்து இவங்க இதுக்கு முன்னாடி இந்த 6 பேருமே அந்த வைஸ்ராயாக இருக்கிற 6 பேருமே என்னென்னா பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சட்டத்துப்படி பார்த்தா அதில் 3 பேர் வந்து இந்தியன்ஸ். ஆனால் வந்து அதில் கமாண்டர் இன் சீஃப் மட்டும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று பார்த்தோம். மிண்டோ மார்லி ஆக்டில் தான் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று வந்து கொண்டு வந்தார். யார்? மிண்டோ வந்து கொண்டு வந்தார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அதனால தான் வந்து அவர் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு கூட சொன்னோமா. இப்போது அதில் என்னென்னா முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தான் தனித்தொகுதி கொடுத்தாங்க. இப்போது இந்த ஆக்டில் மாண்டகி கெம்ஸ்ஃபோர்டில் என்ன பண்ணார்னா முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துறதுனால வரிசையாக எல்லாரும் வந்து எங்களுக்கு தனித்தொகுதி வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா சிக்ஸ்க்கு தனியாக, கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியாக, ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக வந்து கம்யூனல் எலக்ட்ரோ தனித்தொகுதி வந்து கொடுத்துட்டாங்க. எப்போது? மார்லி கெம்ஸ்ஃபோர்டு எப்போது? 1919 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா granted franchise on basis of property, tax and education. டேக்ஸ் சரி, ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் வந்து அந்த பட்டா கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே. இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக நமக்குன்னு ஒரு பட்டா கொடுக்குறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பட்டா முறை, லேண்டுக்கு வந்து பட்டா முறைன்னு ஒன்று வந்தது வந்து இந்த மார்லி கெம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் தான். ஓகேவா? அதுக்கடுத்தது எஸ்டாப்ளிஷ் பிஎஸ்சினா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தான் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன். சிவில் சர்வெண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். அதை வந்து 1926 இந்த
மாண்டகோ கெம்ஸ்ஃபோர்ட் ஆக்டில் தான் வந்து 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் இருக்கிற பட்ஜெட்டை வந்து இப்போ ப்ராவின்சஸ் லெவல்லையும் பட்ஜெட்டை தனியாக பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு கீழே இருக்கிற பட்ஜெட், இதெல்லாம் வந்து ப்ராவின்சஸ்க்கு கீழே இருக்கிற பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்டை பிரித்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை வந்து கொண்டு வந்தான். ஓகேவா? இந்த ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்கும் வந்து ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கமிஷன் கிரியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட சட்டம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இதுக்கப்புறம் வரப்போகிற ஆக்டில் வந்து என்னென்ன சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபடி கொண்டு வந்தது தான் வந்து சைமன் கமிஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் 1909 வந்து ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து 1919 தான் வந்து 1909 மிண்டோ மார்லி, 1919 வந்து கெம்ஸ்ஃபோர்ட் மாண்டகோ கெம்ஸ்ஃபோர்ட் வந்துச்சா. இதுக்கு அடுத்தது 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அதுதான் இப்போனா வந்து 1929 கொண்டு வரணும் புது ஆக்ட்டு. அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்னதுபடி ஒரு ஸ்டாட்யூட்டரி கமிஷன் கொண்டு வரணுமா, அப்படி கொண்டு வந்த ஒரு கமிஷன் தான் வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைமன் கமிஷன் எதுனா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆக்ட் கொண்டு வரதுபடி பார்த்தா 1929 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்காக 1927 சைமன்னு சொல்லி ஒருத்தவரோட ஹெட்டாக வச்சு அதுக்கு கீழே ஒரு 7 மெம்பர்ஸ் கொடுத்து ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கமிஷன் கிரியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆக்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இதுக்கப்புறம் புதுசாக கிரியேட் பண்ண போகிற லாவில் வந்து என்னெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து இப்படி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வந்து கமிஷனை வந்து காங்கிரஸ்க்கும் சரி முஸ்லீம் லீக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த கமிஷன் வந்து பிடிக்காது. அது ஏன்னா இந்த கமிஷனில் இருந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருந்த சைமனும் சரி அவருக்கு கீழே இருந்த 7 மெம்பர்ஸும் சரி இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறவங்க தான். பிரிட்டன் பீப்புள் இங்கிலாந்து பீப்புளாக தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க கூட இந்தியன் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து இந்த கமிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 1930 படி வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இந்த சைமன் கமிஷன் படி. இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருந்ததுனால இந்த இரட்டை ஆட்சி முறை இல்லாமல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எங்கன்னா ப்ராவின்சஸ் லெவலில், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, இன்னொன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட்ஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வச்சு 1913 சைமன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். இப்படி சப்மிட் பண்ணியிருக்கப்போ டேரெக்டாக வந்து கம்பெனி ரூலில் வந்து அவங்க யாரோட இதுவும் கேட்காம டேரெக்டாக எந்த ரூலாக இருந்தாலுமே போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து க்ரௌன் ரூலில் வந்து என்னென்னா இப்படி ஒரு ஆக்ட் போட்டதுக்கப்புறம் இந்தியன்ஸோட அதுக்கான இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஓகே கரெக்டாக, இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் கிட்டேருந்து சில விருப்பங்களை வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கறதுக்காக தான் வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே இப்போனா 1913 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 31, 32, 33 1931 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து காங்கிரஸ் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. அதுவும் வந்து தோல்வி அடைஞ்சிடும். ஃபைனலாக வந்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு கொண்டு வராங்க. இந்த மாதிரி 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சு கடைசியில் வந்து ஒரு வழியாக சட்டத்தை வந்து எப்போ போடுவாங்கன்னா 1935 போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் என்னன்னா ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. யார் இல்லைனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும். இந்த கமிட்டிக்கு கீழே வந்து இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் பண்ணாங்க. கடைசியில் இவங்க சப்மிட் பண்ணது எல்லாமே எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1935 லா படி தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்தது இந்த சைமன் கமிஷன் வந்து 1927 கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதே பண்ணால் ஆகஸ்ட் 1932 வந்து ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த டைமில் தான் வந்து நம்ம அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட இடத்துக்காக வந்து நிறைய போராடினவர் வந்து இந்த டைமில் தான் அம்பேத்கர் இருப்பார். அம்பேத்கரும் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து இந்த லா கிரியேஷன் ப்ராசஸில் வந்து இருக்கிற ஒரு மெம்பர் தான் வந்து அம்பேத்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். 1932 ஆகஸ்ட்டில் வந்து ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணுவார்னா கம்யூனல் எலக்ட்ரோட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம்க்கு தனியாக கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து சீக்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குன்னு இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்த மாதிரி ஹிந்துஸ் தனியாக, அதில் வந்து பேக்வர்ட் பீப்புள் கம்யூனிட்டி தனியாக பிரித்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு தொகுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 1932
இன்டர்வியூவில் வந்து ராம்சே மெக்டொனால்ட் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ காந்திஜி வந்து அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த சால் சத்தியாகிரகாவில் வந்து பங்கு பெற்று அவர் வந்து ஜெயிலில் இருப்பார். ஓகேவா. எரவாடா ஜெயிலில் வந்து நிறைய பேர் இந்த இரட்டை ஆட்சி முறை இதெல்லாம் வந்து பிடிக்காம போராடி வந்து அவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஜெயிலில் இருப்பாங்க. சிவில் டிஸோபீடியன்ஸ்லாம் வந்து இந்த டைமில் தான் வந்திருக்கும். காந்திஜி தான் வந்து சிவில் டிஸோபீடியன்ஸை வந்து நடத்துவார். சிவில் டிஸோபீடியன்ஸ்னால் நீங்கள் கொண்டு வரது எதுவுமே வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உங்களோட யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொண்டு வர சட்டங்கள்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து புறக்கணிக்கிறது தான் வந்து சிவில் டிஸோபீடியன்ஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் டிஸோபீடியன்ஸ்லால் வந்து காங்கிரஸில் இருக்கிற நிறைய தலைவர்கள் அதில் காந்திஜி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கடைசியில் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. எங்கே போடுவாங்கன்னா எரவாடா ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஜெயிலில் இருக்கிறப்ப தான் இந்த கம்யூனல் அவார்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். எப்போது 1932 ஆகஸ்ட்டில். இது வரப்போ காந்திஜிக்கு வந்து ஏற்கனவே வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ ஹிந்துஸ்கிட்டேருந்து தனியாக வந்து இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியை பிரிச்சுட்டா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இது பிடிக்காமல் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த எரவாடா ஜெயிலில் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருப்பார். ஆக்சுவலி இந்த கம்யூனல் அவார்டுக்காக யார் போராடினதுன்னா அம்பேத்கர் தான் வந்து அவருக்குன்னு அவரோட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடினது வந்து அம்பேத்கர் தான். அவர் கேட்டதுனால தான் இவர் ஒத்துப்பார். கடைசியில் காந்தி வந்து இப்படி ஒத்துக்காமல் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால ரொம்ப அவரோட உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எரவாடா ஜெயிலில் காந்திஜியும் அம்பேத்கரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்படி மீட் பண்ணி பேசுகிறப்போ காந்திஜி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி என்னால் வந்து இந்த கம்யூனல் அவார்டுக்கு வந்து ஒத்துக்க முடியாது, ஆனால் வந்து காங்கிரஸ்க்குன்னு கொடுக்குற சில தொகுதிகளில் வந்து நான் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்குங்கிறத ஒதுக்கி தரேன், அவங்ககிட்ட நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம பிரிச்சுக்கலாம், அப்படி அவன் நம்மளை பிரிக்க வேணாம், நம்மளே வந்து நமக்கான தொகுதிகளை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்வார். இதை கேட்டதுனால வந்து காந்திஜியும் அம்பேத்கரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனா பேக்டில் தான் வந்து நார்மலாக ஜாயிண்ட் ஹிந்து எலக்ட்ரோட்ஸ் வாங்கிக்கலாம், ஆனால் வந்து அதில் இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி டிப்ரெஸ்டு பீப்புள்ஸ்க்காக வந்து தனியாக ரிசர்வ்டு சீட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி காந்தி ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறது தான் பூனா பேக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும்? அம்பேத்கர் வந்து காந்தியை எரவாடா ஜெயிலில் போய் கம்யூனல் அவார்டுக்காக பேசுகிறப்போ இது நடந்த விஷயம் பூனா பேக்ட். ஓகேவா. எப்போ 1932. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா 1935 கவர்மெண்ட் ஆக்ட் படி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டு என்னென்னா சென்டர் தனியாக அதுக்கப்புறம் யூனிட் தனியாக பிரித்தாங்க. பவர் வந்து இதுக்கு கீழே எல்லாத்துக்குமே வந்து சென்ட்ரலுக்கு கீழே தான் இருந்துச்சு பவர். மெயினாக என்ன தான் வந்து பேருக்கு பிரித்தாலும் மெயினான கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரலுக்கு கொடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து ப்ராவின்சஸ் லெவலில் கொடுத்தாங்க. இப்போ அங்கே கொடுத்த பவரையும் வந்து 2ஆக பிரித்தாங்க. ஓகேவா. அதை பிரிச்சுட்டு ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிறது வந்து 3 யூனிட்டாக பிரித்தாங்க. ஓகேவா. நார்மலாக வந்து சென்ட்ரல் அண்டு ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிற பவரை பிரித்தாங்க. அப்படி பிரிச்சுட்டு அதை வந்து 3 லிஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஒன்று என்ன ஃபெட்ரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஃபெட்ரல் லிஸ்ட்னால் சென்ட்ரலுக்கு உள்ள பவர், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபெட்ரல் லிஸ்ட்டு. ப்ராவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் வந்து நம்ம ப்ராவின்சஸ் மாகாணம் அப்படி கூட சொல்லலாம். அவங்களுக்கு கீழே இருக்கிற பவர் பற்றிலாம் சொல்கிறது வந்து ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டு. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இவங்க 2 பேத்துக்கும் பொதுவாக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர். 2வது ஃபீச்சர் என்னென்னா இரட்டை ஆட்சி முறையை வந்து மொத்தமாக வந்து வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த இரட்டை ஆட்சி முறைங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிருக்கும். ஓகேவா. இதை வந்து வேணான்னு சொல்லி முடிவு பண்ண வருஷம் வந்து 1935. 1937 வந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் 1939 சில ப்ராப்ளம்னால வந்து அதை திரும்ப இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து ப்ராவின்சஸ் லெவலில் தான் வந்து இரட்டை ஆட்சி முறை கிடையாது, பட் சென்ட்ரல் லெவலில் இரட்டை ஆட்சி முறை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோர்த் என்ன அப்படின்னா மொத்தம் 11 ப்ராவின்சஸில் 6 ப்ராவின்சஸ்க்கு வந்து பைகேமரல் கொண்டு வந்திருப்பாங்க. எங்கங்கன்னா அந்த 2 ஹவுஸ் பார்த்தோம்ல, மேலவை கீழவைன்னு 2 ஹவுஸ் பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா அதை வந்து லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் அதை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் கீழே கொண்டு வரல, சென்ட்ரல் லெவலில் தான் வந்து இந்த மாதிரி 2 கொண்டு வந்தாங்க. இப்போ ப்ராவின்சஸ் லெவலில் டோட்டலாக இருக்கிற 11 ப்ராவின்சஸில் 6 ப்ராவின்சஸ்க்கு வந்து இந்த பைகேமரல் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அஸ்ஸாம், அடுத்தது யுனைடெட் ப்ராவின்சஸ். இந்த 6 ப்ராவின்சஸையும் பைகேமரலாக மாற்றினாங்க. இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து காந்திஜியோட இதுபடி பூனா பேக்ட் படி தான் வந்து கம்யூனல் அவார்டுன்னு ஒன்று தரதா சொல்லி அதை வேணான்னு சொல்லிட்டாங்க டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு. இப்போ திரும்ப வந்து இந்த 1935 ஆக்ட் படி பார்த்தா டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு தனியாக, உமன்ஸ்க்கு தனியாக, லேபர்ஸ்க்கு தனியாக வந்து ரெப்ரசன்டேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது
கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1858 ஆக்டில் வந்து ஒரு கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கவுன்சில் வந்து இன்னுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்தது உரிமை கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னல, பட்டா கொடுத்துருப்பாங்க, ப்ராப்பர்ட்டிக்கு, டேக்ஸுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 1919 தான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தா டோட்டலாக வந்து ஓட்டிங் ரைட்ஸ்னு நமக்கு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்த அந்த மெம்பர்ஸ், கவுன்சிலோட மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்காக டோட்டல் இந்தியன்ஸோட பாப்புலேஷனில் 10% வந்து எலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு கீழே வந்துச்சு. அதுக்கடுத்தது RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ 1935 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு. அதுக்கடுத்தது இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் லெவலில் தான் வந்து சிவில் சர்வன்ட்ஸை இது பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று சென்ட்ரல் லெவலில் தான் இருந்துச்சு. அதுதான் வந்து இப்போ நிறைய விஷயத்தில் பிரிச்சு இப்போ ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ராவின்சஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கமிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபெட்ரல் வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக, ப்ராவின்சஸ் வந்து ஸ்டேட் லெவலில், அதாவது ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக, ஜாயிண்ட் ப்ராவின்சஸ் லெவல்னால் ரெண்டுத்துக்கும் காமனாக சேர்த்து சில லிஸ்ட் இருக்கும்ல, ஃபெடரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராவின்சஸ் லிஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தவங்க தான் வந்து இந்த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு மொத்தம் 3 கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்தது 1937 வந்து ஃபெட்ரல் கோர்ட் வந்துச்சு. இதுக்கு அடுத்தது ஃபைனலாக இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஃபைனலாக கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து என்னென்னு பார்த்தா 1947 ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 20th February 1947 பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் முடிய போகுது. 1948 ஜூன் 13 வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் முடிவடையுது அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லியிருப்பாரு? 20th February 1947 சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 3rd June 1947 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், 1946 வந்து ஒரு அசம்பிளி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, சட்டத்தை வந்து போடுறதுக்காக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து சில சட்டங்களை வந்து இயற்ற ஆரம்பித்தாங்க. எப்போ 1946 கொண்டு வந்த அசம்பிளி தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இவர் June 3, 1947 என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்படி இந்தியாவை விட்டு இங்கே போகிறப்போ நாங்கள் வந்து சில சட்டங்கள்லாம் வந்து இது கொடுத்துட்டு போவோம். அது வந்து எந்தெந்த இந்த இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ப்ராவின்சஸ்லாம் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ, நாங்கள் கிரியேட் பண்ணுற கான்ஸ்டியூஷன் வந்து எந்தெந்த ப்ராவின்சஸ்க்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிடுவார். யார்? கிளமெண்ட் அட்லி வந்து சொல்லிடுவார். June 3, 1947 வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கிரியேட் பண்ண கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இல்லையோ அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அதே நாள் அன்னைக்கு லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து ஒரு பிளான் கொண்டு வருவார். அந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் வந்து யார் அப்படின்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அப்போ இருந்த வைஸ்ராய் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். இவர் கொண்டு வந்த சில ஃபீச்சர்ஸ் பற்றி தான் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூண்ட் ஆக்ட் 1947 வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இதை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா June 3, 1947 சொல்லியிருப்பாங்க. இதுபடி சில ரூல் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் முடிஞ்சிட்டு இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். எப்போனா August 5, 1947 வந்து இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, அப்போ வந்து ஜின்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்னென்னா, காங்கிரஸ் கூட வந்து அடிக்கடி நிறைய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜின்னா வந்து என்னென்னா, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதை வந்து ஒத்துக்கிட்டு இந்தியன் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் உண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாங்கிறவங்க தான் ஹெட்டு. அவங்களுக்குன்னு சில ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுக்கு கீழே வந்து சில மெம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து யார் பார்த்தப்பா அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் அந்த வைஸ்ராய் இருப்பாங்க. கரெக்டாக இந்தமா வந்து அந்த ஆஃபீஸ்னு ஒன்று கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் பிரிச்சதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுக்கு நடுவுலையும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தலையிடாது அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2 டொமைன்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் தான். இந்த இந்தியா பாகிஸ்தானே வந்து அவங்க நாட்டுக்கு தேவையான சட்டங்களை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு தேவையான சட்டங்களை வந்து அவங்களே எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 ஆக்ட் போட்டது கூட அவங்க பிடிக்கல அப்படின்னா அதை கூட அவங்க புறக்கணிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி 4th பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. 5th பாயிண்டில் என்ன அப்படின்னா,
இந்த ஆகஸ்ட் 15 1947க்கு அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து உங்களுக்குள்ளே தலையிட மாட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே தான் எல்லாமே இருந்துச்சு. அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் வந்து இதுக்குள்ளே தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி வந்து வைஸ்ராயோட ஆஃபீஸை அபாலிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃபீஸையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா காமன்வெல்த்துக்காக வந்து அவங்க செயல்படலாம் அப்படின்னு சொல்லி 6th பாயிண்ட் சொன்னாங்க. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் வந்து ஃப்ரீடம் உண்டு, அதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வந்து 1935 ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அந்த 35 ஆக்ட் படி சில சட்டங்கள் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து புதுசாக ஒரு லா கிரியேட் பண்ணுற வரைக்கும் அந்த 1935 ஆக்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 8th பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. 9th பாயிண்ட் என்னென்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் சரி இந்த ப்ராவின்சஸோட கவர்னரும் சரி இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு, கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, சட்டத்துக்கான தலைவர் யார் அப்படின்னா இந்த இவர் தான், குடியரசுத் தலைவர் தான். நார்மலாக நம்ம கவர்னர், இங்கே குடியரசுத் தலைவர், ஸ்டேட் லெவலில் வந்து கவர்னர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்ட்ரி லெவலில் வந்து நம்ம இப்போ பிரசிடென்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா வந்து இப்போ இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி. ப்ராவின்சஸ் கவர்னர்னால் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர் மாதிரி. இவங்க 2 பேரும் தான் வந்து இந்தியா லெவலில் கவர்னர் ஜெனரலும் ஸ்டேட் லெவலில் ப்ராவின்சஸ் ஜெனரலும் தான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஹெட்டு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா 1947 ஆகஸ்ட் 14th 15th மிட் நைட்டில் வந்து பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்னராக வந்து லார்ட் மவுண்ட் பேட்டனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டராக வந்து ஜவஹர்லால் நேருவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்தியனோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று 1946 கிரியேட் பண்ணி அதை வச்சு தானே சட்டங்கள்லாம் போட்டாங்க. அதை வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டாக மாற்றினாங்க. இதுதான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.